ஆஹா. சங்கராயன அழைத்தேன் சங்கடங்கள் மறைந்தது. சந்திரசேகரா என்றழைத்தேன் சந்தோஷம் மிகுதியானது. சங்கராயன அழைத்தேன் சங்கடங்கள் மறைந்தது. அனுஷ தெய்வமே என்றேன் அல்லலெல்லாம் அகன்றது. அனுஷ தெய்வமே என்றேன் அல்லலெல்லாம் அகன்றது. மகா பெரியவா என்றேன் மனக்குழப்பம் மறைந்தது. மகா பெரியவா என்றேன் மனக்குழப்பம் மறைந்தது. வைத்தீஸ்வரா என அழைத்தேன் வியாதிகள் காணாமல் போனது. வைத்தீஸ்வரா என அழைத்தேன் வியாதிகள் காணாமல் போனது. விநாயக பெருமானே என்றேன் விக்னங்கள் விலகி சென்றது. விநாயக பெருமானே என்றேன் விக்னங்கள் விலகி சென்றது. சுவாமிநாதா என அழைத்தேன் சகல காரியம் சித்தியானது. சுவாமிநாதா என அழைத்தேன் சகல காரியம் சித்தியானது. சத்குருநாதா என்றேன் சகல பாவமும் அகன்றது. சத்குருநாதா என்றேன் சகல பாபமும் அகன்றது. சங்கராயன அழைத்தேன் சங்கடங்கள் மறைந்தது. சந்திரசேகரா என்றழைத்தேன் சந்தோஷம் மிகுதியானது. வேண்டாமலே வரம் தரும் வேதமூர்த்தியே இப்போது வேண்டுவது ஒன்றே ஒன்று விஷஜுரம் போக வேண்டும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர. சூப்பர் சூப்பர் அனுஜாஜி. ஏதோ இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நாள். தேங்க்யூ பெரியவாளோட சார். ஆர்த்தி காமிச்சது ரொம்ப. உங்களோட நேம் வந்தது எனக்கு கொஞ்சம் அந்த லிரிக்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. உங்க நேம் சொல்றோமேன்னு சாரி சார். அந்த பாட்டுல வருது அதனால அது அப்படியோ. வந்து பெரியவாளோட மாபெரியவாளோட ஆமா பூர்வாசிரம பேரே மகாபெரிவா அதுதான். பேரு. ஆமா ஆமா அதனால. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் ஆல் குட். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து. பியூட்டிஃபுல். அனுஜாஜி ஆன் அனுஷன் டே. மாபெரியவா பத்தி ஆர்த்தி அண்ட் பாட்டு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். வெரி நைஸ். ஸோ தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தினம் இன்னைக்கும் போல இன்னைக்கும் எல்லாருடைய ஆரோக்கியமும் உடல் நலத்துக்காகவும் தன்வந்திரியை வேண்டிண்டு தன்வந்திரி பாட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வாசுदेवाय தன்வந்திரியே धन्वन्तरये अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि धन्वन्तरि महाविष्णवे महाविष्णवे नमः। नमः। ॐ नमो भगवते वासुदेवाय वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय अमृतकलशहस्ताय सर्वामय सर्वामय विनाशाय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे विष्णवे नमः। नमः। ॐ नमो भगवते वासुदेवाय वासुदेवाय धन्वन्तये धन्वन्तरये मृतकलशहस्ताय अमृतकलशहस्ताय सर्वामय विनाशाय त्रिलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। जय श्री कृष्ण।
சுபஸ்ரீஜி சொல்றா. சொல்றேன் சார். सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करल्लोकशङ्करम्. भज गोविंदम. சார் நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லட்டுமா? சரி, எப்படி சொல்லணும் உங்களுக்கு சௌகரியம்? எப்படி இல்ல இன்னைக்கு சொல்லணும்னா நீங்க ரிவிஷன் சுபஸ்ரீஜி தான் பண்றாங்க சார். ரைட்டு. ம். சுபஸ்ரீஜி கேட்காங்க, நான் சொல்லிட்டு அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்களா இல்ல நான் அவங்களே டைரக்டா ஓகே பண்ணுறது? நீங்க சொல்லுங்க சார், நான் அப்புறம் சொல்றேன். அவங்க ரிப்பீட் பண்ணட்டும். ஓகே. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति डुक्रिङ्करणे मूढजहीः धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निजकर्मोपात्तं वित्तन्तेन विनोदय चित्तम् नारीस्तनभरनाभीदेशन् दृष्ट्वा मागामोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारम् वारम् नलिनीदलगतजलमतितरलम् तत्त्वज्जीवितमतिशयचपलम् विद्धिव्याध्यभिमानग्रस्तम् लोकम् शोकहतम् च समस्तम् यावद्वित्तोपार्जनसक्तस्तावन्निजपरिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे वार्ताम् कोऽपि न पृच्छति गेहे यावत्पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः काते कान्ता कस्ते पुत्रः संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति डुक्रिङ्करणे मूढजहीः धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निजकर्मोपातं वित्तन्तेन विनोदय चित्तम् नारीस्तनभरनाभिदेशन् दृष्ट्वा मागामोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारं वारम् नलिनीदलगतजलमतितरलं तत्त्वज्जीवितमतिशयचपलम् विद्धिव्याध्यभिमानग्रस्तल्लोकं शोकहतं च समस्तम् यावद्वित्तोपार्जनसक्तस्तावन्निजपरिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये
बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः काते कान्ता कस्ते पुत्र संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुतायातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः சூப்பர் ஜி, சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நல்லா கேட்க. Thank you, sir. காத்தே காந்தா கஸ்தே புத்திர சம்சாரோ யம தீவ விசித்திர கஸ்யத்வம் வா குத ஆயாதஸ் தத்வம் சிந்தய ததிஹ பிராதா. ஒரு சகோதரனை சொல்ற மாதிரி சொல்றார். யாரு உன் மனைவி யாரு, உன் மகன் யாரு, நீ யாரு, நீ எங்கேருந்து வந்திருக்க, இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுங்கோ. ஏன்னா இந்த மனைவி புத்திர இதெல்லாம் ரொம்ப பிணைப்புக்கான மெயின் அட்ராக்ஷன் இங்கதான். பகவத்கீதையிலும் இதேதான் சொல்லிருக்கு. அசக்திரன பிஸ்வங்க புத்திரதார கிருஹாதிஷு நித்யைச்ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. அசக்திரன பிஸ்வங்க புத்திர தார கிருஹாதிஷு. புத்திர தார மனைவி, புத்திரன், கிருஹாதிஷு வீடு, அதோட அசக்தி, சக்தி அதாவது ஒரு பிணைப்பு இல்லாம இருக்கு. சோ நிறைய கீதைக்கும் பஜகோவிந்தம்லயும் நிறைய ரெஃபரன்சஸ் பார்த்துட்டே இருக்கலாம். சோ அவர் ஒரு சகோதரனை சொல்ற மாதிரி இந்த மாதிரி விசாரணை பண்ணு, முதல்ல பரிபக்ஷ விசாரணை பண்ண சொல்ற. அதாவது இது இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டா எப்படி திங்க் பண்ணணும்னு. இது வெறும் ஒரு மாம்சம், இது வெறும் ஒரு தேகம், இது வெறும் பாடி அப்படி இல்லான்னு சொல்லிட்டு இப்ப விசாரணை பண்ண சொல்றாரு. சரி, அது பிரதிபட்சமா இருக்கலாம், அந்த மாதிரி யோசிக்கலாம். இல்லைன்னா இப்படி யோசி, யாரு உன்னோட மனைவி, யார் உன் மகன், அதோட டீப்பா அதுக்குள்ள போய் பாரு. அவளாம் மாறிண்டே இருக்காங்கிறது உனக்கு தெரியும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அதை யோசிக்கிறியோ அப்போ உனக்கு தெரியும். உன் மனைவிங்கிறது முதல்ல ஒரு குழந்தை, ஒரு 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 வீட்டுல ஒரு குழந்தையா இருந்தா, அங்கேருந்து உன் மனைவியா வந்தா, அப்புறமா அவ உனக்கு முன்னாடி போறாளோ, நீ அவனுக்கு முன்னாடி போறியோ, தனித்தனி வாழ்வுதான். எல்லாருமே இண்டிவிஜுவல். சேர்ந்து இருக்கிறத ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து இருந்துட்டு ஈச் அதற்கு ஹெல்ப் பண்ணிட்டு, அதே மாதிரி ஜீவன் பத்தியும் கத்துண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கிறா, நல்லதுதான். ஆனா அதுல ஒரு டிஸ்டன்ஸோட இருக்கணும், பிணைப்பு இருக்கக்கூடாது. அந்த விஷயத்துல பத்தி நிறைய சிந்தனை செய் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வன் நிஸ்ஸங்கத்வே நிர்மோஹத்வம் நிர்மோஹத்வே நிಶ್ಚಲ தத்வன் நிಶ್ಚல தத்வே ஜீவன் முக்திஹி. சத்சங்கத்வே சத்சங்கத்தால், நிஸ்ஸங்கத்வன் பற்றின்மை, நிஸ்ஸங்கத்வே இந்த பற்றின்மையால், நிர்மோகத்துவம் மோகம் இந்த குழப்பம், இதெல்லாம் குழப்பமின்மை, நிர்மோகத்வே குழப்பமின்மையால், நிಶ್ಚல நிಶ್ಚலமா மாறாத தத்துவம் நிஜம், நிಶ್ಚல தத்துவே இந்த மாறாத நிஜத்தால் ஜீவன் வாழ்வில் முக்திஹி மோக்ஷம். சத்சங்கத்தால் பற்றின்மை, பற்றின்மையால் குழப்பமின்மை, குழப்பமின்மையால் மாறாத தத்துவம் பிரம்மன் கிடைக்கும். அந்த பிரம்மன் கிடைச்சா இந்த வாழ்விலேயே முக்தி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு படிப்படியா சொல்லித்தர. ஒரு விஷயம் பார்க்கலாம். சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்வன், சத்ச சமிலாக, சங்க இங்கன் ஜாயிண்ட் சமிலாக, கத்வே கமிலாக, எல்லாமே சேர்த்து சொல்லணும். சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம்
நிஸ்ஸங் இஸ் அண்ட் ச இருக்கு. நிஸ்ஸங்க இங் அண்ட் க ஜாயிண்ட் ஆகலாம், ச மேலாக. கத்வன் க மேலாக. சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்வன் நிஸ்ஸங்கத்வே நிஸ்ஸங்கத்வே நிர்மோஹத்வம் நிர்மோ நீக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து நிர்மோஹத்வம் ஹத்வம் ஹ மேலாக. ஹத்வம் நிர்மோஹத்வே நிಶ್ಚಲ தத்வன் நிர்மோஹத்வே நிಶ್ಚಲ நிಶ್ಚல நீ மேல ஆகாத் கொடுத்து நிಶ್ಚல தத்துவம் தத்துவன் ரெண்டு இத்து இருக்கு. தத்துவ இல்ல தத்துவ, பாக்கி எல்லாத்துலயும் ஒரு ஒரு இத்து தான். இங்க இத்து இத்துவ ரெண்டு இத்து இருக்கு. நிಶ್ಚல தத்துவன் நிಶ್ಚல தத்துவே ஜீவன் முக்தி. நிಶ್ಚல தத்துவே 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 இல்ல தத்துவே ஜீவன் முக்தி. ஜீவன் மு வன்மு வமிதாகத்து ஜீவன் முக்தி. சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வன் நிஸ்ஸங்கத்வே நிர்மோஹத்வம் நிர்மோஹத்வே நிಶ್ಚಲ தத்துவம் நிಶ್ಚல தத்துவே ஜீவன் முக்தி. இது வரைக்கும் படிச்சிருக்கோம். நம்ம 8 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இது 9வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒண்ணு கிளியரா இருக்கு. அதாவது சம்பாதிச்சு சம்பாதிச்சு சேகரிச்சு சேகரிச்சுண்டு அதுலேருந்து நமக்கு ஒண்ணுமே லாபம் இல்லை. இந்த மாதிரி இந்த பணம் காஞ்சன காமினி இதோட இதோட இருக்கிற அந்த பிணைப்பு இருந்துன்னா நமக்கு வாழ்வுல சோகம்தான். சோகம்தான் அப்படின்னா என்ன? இந்த துர்லபமான இந்த மனுஷ ஜீவன் கிடைச்சிருக்கு, அதோட முழு பயன் நமக்கு கிடைக்காது. திருப்பி திருப்பியும் மரணம் ஜீவன் ஜீவன மரணம் அதுலயே ஓடின்னு இருக்கும். அதுவும் நீங்க என்ன மாதிரி கர்மங்கள் பண்றா அதை பொறுத்து. ஆனா இந்த பணத்தோட இந்த காமினியோட சங்கம் வச்சுட்டு இருந்தேன்னா டெஃபினட்டா மோட்சங்கிற நிலை கிடைக்காது. ஆதிசங்கர் சார் இந்த பிரதிபக்ஷ பாவனா, இந்த கேள்வி கேட்கிற ஆப்போசிட்டா யோசிக்கிற பாவனை, அதை வச்சு இதுல இருந்து எல்லாத்தையும் வெளியில வரணும். இதுல இருந்து வெளியில வந்து என்ன பண்ணணும்? பஜகோவிந்தம், நவவிதா பக்தியில பஜகோவிந்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு தத்துவம் சொல்றது தமிழ் படத்துலாம் வர மாதிரி தத்துவம் சொல்றானா அப்படின்னு, தத்துவம் நம்பர் சோ அப்படின்பா. தத்துவம் சொல்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதுவும் சடனா இதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த மாதிரி போ அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமானது, முடியாது. எவ்வளவுதான் ஞானியா இருந்தாலும் சரி, எல்லா குருக்களுக்கும் இது தெரியும். சடனா எல்லாத்தையும் விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தன்னோட ஒரு டிசைபிள்கிட்ட இந்த மாதிரி மாறிடு அப்படின்னு சொல்லவே மாட்டான். ஏதாவது பிராக்டிக்கலா இந்த மாதிரி பண்ணுன்னு ஒரு கை பிடிச்சுட்டு கை காமிச்சதான், இந்த படிகள்லாம் காமிச்சாதான் போக முடியும், ஏற முடியும். இல்லைன்னா வெறும் ஞானம் தான், பிலாசபி வச்சுன்னு ஒன்னும் நமக்கு வராது. ஆச்சாரியா வந்து டைரக்டா அவரோட டிசைபிள்கிட்ட சொல்றாரு இதெல்லாம். அதுக்குதான் இந்த ஸ்லோகால இந்த படிகளை சொல்லி கொடுக்கிறார். இந்த மாதிரி படி, இந்த மாதிரி ஏறி போ, அப்போ உனக்கு இதுல இருந்து வெளியில பிராக்டிக்கலா சொல்றாரு. கையை பிடிச்சுன்னு எடுத்துன்னு போறாரு. ஏன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நாரி ஸ்தனவர நாரி நாபி தேசம், அதே மாதிரி இந்த தன ஆகம கிருஷ்ணா, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் நம்ம அதோட தான் இருக்கோம். அதுல இருந்து டெய்லி நம்ம அதோட தான் இருக்கோம். அதுல இருந்து வெளியில வரல.
அந்த டெம்டேஷன் நம்மளால விட்டு போகாது அது. ஒரு நிமிஷத்துக்கு வேணா ஒரு ஆர்டிபிஷியலா நான் ஒரு இல்ல எனக்கு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு இருக்க முடியுமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு மதில் சுவரை கட்ட முடிஞ்சாலும் ஆனா கொஞ்ச நேரம் தான் அப்படி இருக்க முடியும். திருப்பியும் அதே லைன்ல தான் போவோம். ஏன்னா நம்மளை ஈர்க்கறதுக்காக எவ்வளோ விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கு. நம்ம இந்திரியங்கள் இந்த 2 நாள் முன்னாடி சொன்ன அந்த ஸ்லோகத்துல உடம்புல கட் பண்ணி வச்சிருக்க பகவான். இந்த இந்திரியங்கள் வெளி உலகத்தை பார்த்துட்டு தான் இருக்கு. அண்ட் வெளி உலகத்துல எவ்வளோ லட்சக்கணக்கான விஷயங்கள் நம்மளை இழுக்கிறதுக்காக இருக்கு. சோ நம்மளோட இந்த மாதிரி ஒரு மதில் சவர் கட்டினா கூட கொஞ்ச நேரத்துல அந்த சவரெல்லாம் விழுந்துரும், இழுத்துன்னு போயிடும். சோ அதுக்கு எப்படி இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக ஆதிசங்கரர் சொல்றீங்க. என்ன சொல்றார்? சத் சங்கம். இந்த மாதிரி இந்த பிரதிபக்ஷ பாவனாலாம் வச்சிருந்ததுனால நல்ல ஒரு தாட்ஸ் நல்லா வந்துன்னு தான் இருக்கு. இந்த வஜகோவிந்தமோட நம்ம ரீமீடிங்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அந்த படிக்கிறது அந்த மீனிங்ல இருந்து நமக்கு நல்ல தாட்ஸ் வரும். இருந்தாலும் அது போராது. இந்த வெளியில இருந்து வர இந்த பேஷன்ஸ், இந்த வெளி உலகத்துல இருக்கிற இந்த பிணைப்புகள் எல்லாம் எப்படி வெளியில வரணும்? அப்ப அதுக்கு ஆச்சாரிய சத் சங்கம் ரொம்ப முக்கியமானது. எந்த மாதிரியான சத் சங்கம், எந்த மாதிரியான சங்கம் வச்சுருக்கீளோ அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிறோம், நம்மளோட எந்த குரூப்ல நம்ம சேர்றோம், எந்த மாதிரியான பீப்புளோட நம்ம இருக்கோங்கிறது அது தானா சேர்ந்துருந்து தானா நம்ம எப்படி நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இதை பத்தி யோசிக்கிறது இல்ல. ஒரு மயிலும் ஒரு காக்கையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான். அதே மாதிரி யாரோட என்ன ஃப்ரெண்ட் ஆனதுன்னு தெரியாம இந்த மயில் ஒரு காக்கையோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருதான். 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து இருக்கா. அப்ப அந்த காக்காய் என் வீட்டுக்கு வா அப்படின்னு அழிச்சுன்னு போறதான். இந்த காக்கையோட மரத்துக்கு மேலே போய் பார்த்தானா அந்த காக்கையோட நெஸ்ட் இருக்கா. ஒரே அதுல அழுக்கும் மண்ணும் தூசியும் இந்த காக்கை எடுத்த எச்சமும் எல்லாம் அப்படியே கிடக்காம அங்க. அதை பார்த்துட்டு மயில் சொல்லித்தான், என்ன எல்லாம் இங்க இருக்க முடியாதுமா, வேற எங்கேயாவது என்ன அழிச்சுன்னு போ, அங்க போய் உட்காந்து நம்ம பேசலாம் அப்படின்னா. அப்ப அந்த காக்கைக்கு தெரியுமா ஒரு ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே இந்த ராஜா தங்குவார், உட்காருவார். அதனால அந்த ஆலமரத்தை நல்லா கிளீன் பண்ணி வச்சிருப்பா அந்த ராஜாவோட சேவகர்கள் தான். சோ அந்த மரத்துக்கு அழிச்சுன்னு போறேன்னு சொல்லிட்டு இந்த மயில எடுத்துட்டு அந்த அந்த மரத்துக்கு மேல போய் உட்காந்துதான். அந்த பேசிட்டு இருக்கிறத பார்த்தா கீழே இந்த ராஜாவும் உட்காந்துருக்கானா. அப்ப அந்த மயில் பார்த்துதான் அந்த ராஜா மேல சூரிய வெளிச்சம் பட்டுந்து அவருக்கு கஷ்டம் கொடுத்திருக்கிறது. உடனே இந்த மயில் தன்னோட தோகையை விரித்து அவருக்கு ஷேடோ மாதிரி கொடுத்துதான். அந்த மயில் தோகை இப்படி இருக்கிறதுனால அந்த காக்கைக்கு ஒரு பயம் வந்துட்டான். அந்த பயத்துல எச்சமிட்டு அது ராஜா மேல விழுந்துதான். ராஜாவுக்கு கோபம் வந்துதான். மேல பாக்குறாரு, அந்த மயில் தான் தெரியுது. உடனே தன்னோட வில்ல எடுத்து அம்ப எடுத்துட்டு அந்த மயில அடிச்சு போட்டுறான். அந்த மயில் சொல்லித்தான், நான் சாதாரணமா உனக்கு நல்லது பண்றதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். ஆனா என்னோட சங்கம் நல்லது இல்ல. நான் யாரோட சேர்ந்துருந்தேனோ அந்தோட பிரச்சனை. அதனால்தான் நான் இப்ப அவஸ்தைப்படுறேன்
சோ யாரோட நம்ம சேர்ந்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா யாரோட ஃப்ரெண்ட் பண்ணிக்கூடாது. அந்த சத் சங்கமா இருக்கணும். அந்த 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 ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து சேர்ந்து இருக்கிறதுல பலன் கிடைக்கணும். என்ன மாதிரி பலன் கிடைக்கணும்? இந்த வெளி உலகத்துல இருந்து இருக்கிற இந்த இந்த ஈர்ப்புகள்ல தான் எப்படியாவது வெளியில வரதுக்காக அந்த அந்த சத் சங்கம் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். சத் சங்கம் ரொம்ப முக்கியம். இப்ப சத் சங்கம் சொல்றோம். ஒரு தடவை நாரதருக்கு இதே மாதிரி ஒரு கேள்வி வந்தான். அவர் நாராயண்கிட்ட போய் கேட்டாராம், இது சத் சங்கம் சொல்லல, அது என்னது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பகவான் சொல்றாராம், இந்த கீழ் உலகத்துல ஒரு பூச்சி இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பூச்சியை டிஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த பூச்சி கிட்ட போய் நீ இதை கேளு, இதுக்கு பதில் உனக்கு கிடைக்கும். நாரதர் தான் திரைலோக்கிய சம்சாரி, அவர் பாட்டுக்கு போறார். அங்க அந்த பூச்சியை பாக்குறார். அந்த பூச்சியை பார்த்துட்டு, என்ன போய் நம்மள இந்த பூச்சிட்ட போய் கேட்க சொல்றாரு, எதுக்கும் நம்ம கேட்கலாம் அப்படின்னு அந்த பூச்சிட்ட கேட்டாராம். சத் சங்கம்னா என்ன அப்படின்னு. அந்த பூச்சி ஒரு செகண்ட் அப்படி மலைச்சு பார்த்துதான், பார்த்துட்டு பட்டுன்னு கீழே விழுந்து செத்து போயிட்டான். இது என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவர் வந்து பகவான்கிட்ட வந்து கேட்கறாராம். நான் என்ன சத் சங்கம்னு கேட்கறதுக்கு நான் அவன்கிட்ட போனா அது அங்கேயே செத்து போயிடுத்து. நீ யாவது சொல்லு சத் சங்கம்னா என்ன அப்படின்னு. அதுக்கு பகவான் சிரிச்சாராம். அவர் சொன்னாராம், சாரி சாரி, இப்ப வந்து பூலோகத்துல இன்னொரு ஒரு பூச்சி இருக்கு, அந்த பூச்சிட்ட போய் கேளு, அது ஜலத்துக்குள்ள இருக்கு, அந்த ஜலத்துல இருக்கு, அந்த பூச்சிட்ட போய் நீ கேளு, அது உனக்கு சொல்லும். சரின்னு இவர் வந்து ஜலத்துக்குள்ள போய் பார்த்தாராம். அந்த பூச்சி இருந்தா அந்த பூச்சிட்ட போய் கேடலாம், சத் சங்கம்னா என்ன. அந்த பூச்சியும் இவர் இப்படி ஒரு மாதிரி பார்த்தா, என்ன என்கிட்ட போய் கேட்கற அப்படின்னு பார்த்துட்டு ஆன்னு வாய் பொழந்து அங்கேயே டப்புன்னு விழுந்து செத்து போயிடலாம். இது என்னடா இது, இவர்கிட்ட கேட்டா இந்த பூச்சியும் செத்து போயிடுது. திருப்பி வர்றாராம். நான் 2 பேர்ட்ட கேட்டேன், 2 பேரும் இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா. என்னதான் பண்ணணும் சொல்ற, நீ இப்ப சொல்லு எனக்கு, சத்சங்கம்னா என்ன. சரி அதுவும் செத்து போயிட்டா. சரி நான் அவனுக்கு வந்து இந்த பூமியில இன்னொரு பூச்சி இருக்கு, நீர்ல இல்ல, வெளியில மண்ணுல இருக்கு, தரையில இருக்கு, அதுகிட்ட போய் கேளு அப்படின்னு தான் அந்த பூச்சி. அவர் வந்து உடனே திருப்பி பூலோகத்துக்கு வந்து அந்த பூச்சிட்ட கேட்கிறாரு. அந்த பூச்சியும் மான்னு அப்படியே உடனே வாயை பொழந்து செத்து போயிடுதான். அதே மாதிரி இந்த 4-5 வாட்டி போறதான் பகவான் வந்து இந்த பூச்சி இல்ல, இந்த பறவைட்ட கீழே, இந்த பறவை இல்ல, இந்த மிருகம்கிட்ட கீழு அப்படிங்கறதெல்லாம் அவர் கேட்கறதெல்லாம் கேட்டு அடுத்த க்ஷணத்துல அந்த அந்த பட்சி அந்த மிருகம் எல்லாம் செத்து போயிடுதான். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றார், என்னெல்லாம் இன்னும் அழ அடிக்காத, என்னதான் இந்த சத் சங்கம்னு எனக்கு சொல்லு அப்படின்னா. நான் இனிமே ஒன்னும் சொல்லல, இந்த ஊர்ல ஒரு ராஜாக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான், இப்பதான் பிறந்திருக்கான், அந்த மகன்கிட்ட போய் நீ கேளு. ஐயோ அந்த ராஜா இந்த இது பட்சி எல்லாம் செத்து போச்சு உடனே, அதுக்கு ஒண்ணும் எனக்கு ஒண்ணும் என்ன எனக்கு ஒண்ணும் தீங்கு பண்ணல. இந்த ராஜாட்ட போய் ராஜாவோட மகன்கிட்ட போய் கேட்டு அந்த மகன் மண்டை உடச்சு செத்து போயிட்டதுன்னா அந்த ராஜா என்ன சும்மா விட மாட்டானே, என்னை வச்சு நீ ஏன் இப்படி விளையாடுற. இல்ல இல்ல நீ இந்த வாட்டி கேளு, இந்த ராஜாவோட மகன்கிட்ட போய் கேளு அப்படின்னு இவர் பயந்துட்டே போறார் நாரதர். பகவான் சொல்றாரே கேட்டுதான் ஆனும். இந்த ராஜா கிட்ட போறாரு. ராஜா வந்து வாகும் நாரதர், என்ன இந்த பக்கம் அப்படிங்கிற. இல்ல உனக்கு மகன் பிறந்திருக்கானே. ஆமா எனக்கு மகன் பிறந்திருக்கான், ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நாங்கள் எல்லாம். சரி எனக்கு உன் மகன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னாராம். ராஜா இப்படி பார்த்தாரா, என்ன நீ என்கிட்ட போய் இப்படி பேசுற அப்படின்னு. இல்ல எனக்கு பேசணும். சரின்னு அந்த ராஜா வந்து அந்த தூளியில அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கான், அந்த குழந்தை கிட்ட அழிச்சுன்னு போறான். நாரதற்கு ஒரே பயம், இந்த குழந்தைட்டு தான் கேட்டு அந்த குழந்தை பாக்கி எல்லா மிருகங்களும் அப்படியே மண்டைய போட்ட மாதிரி இதுவும் போட்டுனா இந்த ராஜா நம்மள என்ன பண்ணுவாங்கிற ஒரு பயம். இருந்தாலும் பகவான் மேல ஒரு நம்பிக்கை. சோ அந்த குழந்தைகிட்ட போய் கேக்குறாராம்.
இந்த சத்சங்கம்னா என்ன? உடனே அந்த குழந்தை வந்து நல்ல ஞானி மாதிரி பதில் சொல்லுதான். கிஃப்டட் குழந்தை, பகவானோட அருளால பிறந்த குழந்தை. நாரதரை பார்த்து சொல்றதா, இந்த சத்சங்கம்னா எனக்கு என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியாது. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், இந்த கொஞ்ச நாள்ல நான் 7 ஜென்மம் எடுத்துட்டு இருக்கேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னோட ஜென்மம் வந்து மாறிடுறது. முதல்ல ஒரு பூச்சியா, அதுவும் கீழ்லோகத்துல இருக்கிற புழுவா நான் இருந்தேன். இப்ப ராஜாவோட மகனா இருக்கேன். அது உங்களை பார்க்கறதுனால கிடைச்சது. சோ இதுதான் சத்சங்கம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சோ சத்சங்கம்னா என்ன? ஒரு ஞானியோட துர்லபமான ஒரு சில நேரங்கள் கிடைச்சா கூட அது சத்சங்கம். சோ அந்த சத்சங்கம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரியான மனுஷாளோட நம்ம இருக்கோம், எவ்வளவு நேரம் இருக்கோங்கிறது கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. எந்த மாதிரியான இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு மாம்பழ பெட்டியில ஒரு கெட்ட மாம்பழத்தை அதுக்குள்ள வச்சான்னா அந்த பெட்டி முழுக்க மாம்பழம் கெட்டு போயிடும். சோ அந்த சத்சங்கம்ங்கிறது அவ்வளவு, யாரோட சங்கம் வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ இந்த சத்சங்கத்துவம் இருந்துனா, ஆச்சாரியா சொல்ற இந்த மாதிரி நல்ல ஒரு சத்சங்கம் கிடைச்சதுன்னா என்ன நடக்கும்னா நிசங்கத்துவம். நிசங்கத்துவம்னா பிணைப்பின்மை கிடைக்கும். பிணைப்பின்மை ரொம்ப முக்கியமானது. அது எங்கேருந்து வருதுன்னா சத்சங்கத்துல இருந்து வருது. அதுக்காக நம்ம டெய்லி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், டெய்லி இந்த கிளாஸ் நடத்துறோம். நம்மளே இது வந்து சத்சங்கம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பகவான் சொல்றது எனக்கு நான் ஏதோ கேட்டுட்டு நான் சொல்றது நீங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம், நீங்களும் கேட்டு இருக்கு. அது நான் சொல்றது என்னவா இருக்கட்டும், நீங்க கேட்கறது எதுவா இருக்கட்டும். ஆனா இந்த ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் நம்ம சேர்ந்து இருக்கிறது, அந்த சத்சங்கம் எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும் இதுல இருந்து. அண்ட் இது கேட்டு 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 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, எனக்கு இந்த நிசங்கத்துவங்கிறது வர ஆரம்பிக்கிறது இப்பதான். ஒரு பிணைப்பின்மை ரொம்ப முக்கியமானது. பகவத்கீதையிலையும் பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த நிசங்கத்தை பத்தி சொல்றாரு. பிரஹ்மண்யாதாய கர்மாணி சங்கம் த்யக்த்வா கரோதி யஹ லிப்யதேன ச பாபேன பத்மபத்ரமிவாம்பசா யோகஸ்தः குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. சோ சங்கம் தியக்துவா, இந்த சங்கத்தை விடணும் அப்படின்னு பகவத்கீதையில நிறைய இடத்துல வருது. அது எப்படி விடணுங்கிறதுக்கு இங்க ஆச்சாரியா வந்து வழி சொல்றாரு. எப்படி விடணும்? சத் சங்கம். இந்த சத் சங்கம் பண்ணா நிசங்கத்துவம். நிசங்கத்துவம் அதாவது ஒரு பிணைப்பின்மை வரணும்னா சத் சங்கம் முதல்ல ரொம்ப முக்கியம். சோ இந்த நிசங்கத்துவம் வந்ததுன்னா, இந்த பிணைப்புகள்லாம் நம்மள்டேந்து போக ஆரம்பிச்சதுன்னா, இந்த குழப்பங்கள்லாம் அப்படியே அழைய போயிடும். அதான் சொல்ற நிர்மோகத்துவம். இந்த மோகம் எல்லாம் கரைஞ்சிரும். மோகமுத்கரை தான் இந்த ஸ்லோகங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு என்ன டைட்டில்? மோகமுத்கர. இந்த மோகங்கள்லாம் முத்கர சுத்தியல் அடிக்கிறாப்புல அடிச்சு வெளியில இருக்கிறதுக்கு அதுக்கான வழி இங்க சொல்லித்தர. சத்சங்கத்துல ஆரம்பிச்சோம்னா நிச்சங்கத்துவம், நெக்ஸ்ட் வருது இந்த பிணைப்பின்மை. அது பிணைப்பின்மை வந்துருச்சுன்னா இந்த நிர்மோகத்துவம். ஆனா நிசங்கத்துவங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சொல்றதுக்கு, ஆனா ரொம்ப கஷ்டம். ஜனக மகாராஜா வந்து
எல்லாரும் தெரியும் பகவத்கீதையில கூட ஜனக மகாராஜாக்கு அவ்வளவு ஒரு விசேஷமான ஸ்தானம் கொடுத்தார். ஏன்னா அவரை மாதிரி ஒரு ஞானி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். துர்லபமானது ஜனகராஜா மாதிரியான ஒரு ஞானி கிடைக்கும். ஜனக மகாராஜா ஒரு தடவை அஷ்டவக்ரர் அவரோட குருட்ட போறாராம். அந்த அஷ்டவக்ரர் ஜனகரை பார்த்து நிறைய அவருக்கு புத்திமதியும் அவர் நல்ல பேச்சு நடந்துட்டு இருக்கவா ரெண்டு பேருக்கும். அந்த அஷ்டவக்ரரோட அந்த ஆசிரமத்துல நிறைய துறவிகள்லாம் இருக்கா. அந்த துறவிகளுக்கெல்லாம் ரொம்ப ஜலசா இருக்கு. இதுன்னு நம்மளோட குரு நம்மளெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஜனகர்கிட்ட, அதுவும் மகாராஜா அவரை போய் உட்காந்து அவர்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்க. அப்ப அந்த ஜனக மகாராஜாவும் இவரும் பேசிட்டு இருக்கிறத அந்த ஜனக மகாராஜாவோட ஒரு சேவகன் அங்கேருந்து ஓடி வரான். வந்துட்டு, மகாராஜா மகாராஜா நம்மளோட பேலஸ் எரிஞ்சுட்டு இருக்கு, கீழே விழுந்துரும் போல இருக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு, நீங்க உடனே புறப்படணும் அப்படின்னு கத்தி கத்தி வரானாம். ஜனக மகாராஜுக்கு பயங்கர கோபம் வருதான். அவர் சொல்ல, நானும் என் குருவும் இப்படி பேசிட்டு இருக்கிறச்ச இந்த மாதிரி நீ எப்படி குறுக்க வந்துதான் பேசலாம், போ இங்கேருந்து அப்படின்னு அந்த சேவனை விரட்டி அடிச்சுட்டு அவர் இந்த குருவோட பேசிட்டு இருக்காராம். எல்லாம் முடிஞ்ச அப்புறமா அவர் தன்னோட மகளுக்கு போய் அதுல என்ன சரி பண்ணுமோ அதெல்லாம் பண்றதுக்கு போறார். அந்த அஷ்டவக்கரர் பாக்குறாராம், தன்னோட இருக்கிற இந்த பாக்கி துறவிகள் எல்லாம் இருக்காரே இந்த ஆசிரமத்துல, அவளுக்கெல்லாம் ரொம்ப கோவத்துல இருக்கிற மாதிரி இருந்ததாம். சரி, நீங்க ஒன்றும் கோவப்பட வேண்டாம், ஜனக மகாராஜா எனக்கு ரொம்ப வேண்டியதா அவருக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் திருப்பியும் அந்த குருகுலத்துல சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாராம். கொஞ்ச நேரத்துல அந்த குருகுலத்துல இருக்கிற அந்த ஒரு பாலகன் அங்கேருந்து ஓடி வராராம். அந்த துறவிகள்லாம் இருக்காளே, அவளோட துணி எல்லாம், அவளுக்கு இருக்கிறதெல்லாம் ரெண்டு துணி தான். ஒரு துணி வங்கத்துல போட்டுப்பா, ஒரு துணி காய போடுவா. சோ அங்கேருந்து ஓடி வரலாம், உங்களோட நீங்க துணி எல்லாம் காய போட்டிருந்தது குரங்கு எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கு அப்படின்னாராம். அதை கேட்டுட்டு இந்த துறைகள்லாம் கிடுக்கிடுன்னு ஓடி போய் அந்த குரங்கை அடிக்கிறதுக்காக ஓடி போறலாம். அங்க ஒரு குரங்கு கூட ஒண்ணும் இல்லையா, அந்த துணியெல்லாம் அங்கேயே இருக்கான். இப்ப அந்த அஷ்டவக்கரர் சொல்றாராம், நீ ஏன் நாங்க ஜனக மகாராஜாவை இவ்வளவு இது பண்ணோம் அப்படின்னு பார்த்து கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, உங்கள்ட்ட இருக்கிற ஒரு துணி அதுட்டே உங்களால அது எங்கேயாவது பறந்து போயிடுமோன்னு அந்த சங்கத்தை உங்களால விட முடியல. அவரை பார்த்தீங்களா, அவர் வீடு, அவர் மஹால், கோடிக்கணக்கான பணம் கிடக்கு. எல்லாமே அந்த 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 ராஜ்யத்துல இருக்கிறவ எல்லாருமே அந்த பணத்தை வச்சுதான் அது மேலதான் நம்பிட்டு இருக்கா, அதெல்லாம் போயிடுமே போக போறது அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்துல கூட அவருக்கு அதோட ஒரு சங்கத்துமே இல்லை. இதுதான் முக்கியம், சத்சங்கம் தான் முக்கியம் அப்படின்னு அதுக்கு மதிப்பு கொடுத்து நிசங்கத்துவத்துல இருந்த உங்களால ஒரு 10 நிமிஷம் உங்களோட ஒரு துணி, ஒரே ஒரு துணி, அதுவும் என்ன இப்படி போட்டுதான் இன்னொன்னு வரப்போறது, அதை ஒரு குரங்கு எடுத்துட்டு போக போறதுங்கிறது உங்களால அந்த பிணைப்பு இல்லாம இருக்க முடியறது இல்லை. சோ இந்த நிசங்கத்துவங்கிறது அவ்வளவு வெறும் துறவிகளால வர்றது இல்ல, சன்னியாசிகள் தான் நிசங்கத்துவம் இல்ல. எல்லாருமே நம்மளோட ஜீவத்துல நம்ம நார்மலா லைஃப் வாழ்ந்து இருக்கிறச்சே இந்த நிசங்கத்தை கொண்டு வரணும், இந்த பிணைப்பின்மை நமக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு இந்த சத்சங்கம் ரொம்ப தேவை. சோ சத்சங்கத்திலேருந்து நிசங்கத்துவம், நிசங்கத்திலேருந்து நிர்மோகம், குழப்பம் இருக்காது. இதுதான் முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா இருக்கும். பகவான் அடையிறது தான் ரொம்ப முக்கியம், பாக்கி எல்லாம் இந்த வாசனைகள் இதுக்கெல்லாம் நம்ம அடிபணிய கூடாது அப்படிங்கறது ஒரு மனசுல இந்த தாட் அப்பதான் வரும். அந்த மாதிரி இருந்தா ஜீவன் முக்தகா அப்படின்னா வாழ்ந்து இருக்கிறச்சே உங்களுக்கு ஜீவன் மோட்சம் கிடைக்கும். சோ அவ்வளவு அழகா படிப்படியா ஆச்சாரியர் சொல்லி கொடுக்கிறார். இது ஸ்டெப்ஸ் மேல போறதுக்கு. பகவத்கீதையில இருந்து கீழே போற ஸ்டெப்ஸ் பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு.
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகங்கள். தியாயத்தோ விஷயான் பும்ச சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்கத் சங்காத் சஞ்சாயத்தே காமத் कामात् क्रोधो विजायते क्रोधात् भवति सम्मोह सम्मोहात् स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. அதாவது எப்படி கீழே போறதுங்கிறதுக்கான வழி நான் ஸ்டெப்ஸ் அங்க கொடுத்திருக்கேன். என்ன தியாயத்தோ விஷயான் ஒரு விஷயத்து மேல தியானம் போச்சுன்னா சங்கஸ்தே உபஜாயத்தே அதோட ஒரு சங்கம் வரும். சங்காத் சஞ்சாயத்தே காம சங்காத் அந்த சங்கத்தினால ஒரு காமம் வரும். காமாத் குரோதோ விஜாயத்தே அந்த காமத்தினால குரோதம் வரும். குரோதாத் பவதி சம்மோகா குரோதத்தினால சம்மோக குழப்பம் வரும். சம்மோகாத் ஸ்மிருதிவே பிரம்சா இந்த மோகம் வந்துன்னா ஸ்மிருதி முதல்ல நாசமாயிடும். ஸ்மிருதி பிரம்சா புத்தி நாசோ இந்த ஸ்மிருதி பிரம்சா ஸ்மிருதி இந்த ஞாபக சக்தி போச்சுன்னா புத்தி நாசோ புத்தி நாசமாகும். புத்தி நாசாத் பிரணஷ்யதி. சோ அதுலயும் என்ன வருது முதல்ல இப்படி உல்டாவா பார்த்தோம்னா சம்மோகா. இந்த மோகம் தான் ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா இந்த மோகங்கிறது நம்மளோட மனசுல இருக்கிற குழப்பங்கள். இந்த மனசுல இருக்கிற இந்த குழப்பங்கள் எடுக்கணும்னா என்ன சொல்ற நிசங்கத்துவம் அப்படின்னா பிணைப்பில்லை. அதுக்கு முன்னாடி என்ன சொல்ற சத் சங்கம். இந்த சத் சங்கம்ங்கிறது இந்த நிர்மோகம் மனசுல இருக்கிற இந்த அழுக்கெல்லாம் வெளியில போனோம். அதுக்கு இந்த சத் சங்கம் ரொம்ப தேவைன்னா அந்த சத் சங்கம் எப்பொழுதும் டெய்லி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அட்டென்ட் பண்ணோம் கிளாஸ, ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு சத் சங்கத்துல உட்கார்ந்தோம் அப்புறமா விட்டுறலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு குரு இருந்தாராம், அவர்கிட்ட நிறைய சிஷ்யர்கள்லாம் இருந்தாராம், நிறைய சொல்லி கொடுத்துருந்தாராம். படிப்படியா எழுந்துட்டு இருக்கா, நிறைய கத்துன்னு இருக்கா. நிறைய கத்து முடிக்கிறச்ச கடைசி சாப்டர் ஒண்ணு பாக்கி இருக்கான். அதுக்கு அந்த குரு சொல்லலாம், இந்த பக்கத்து ஆசிரமத்துல அங்கே இருந்தா நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது, அங்க அந்த சமயக்கார மாமி இருக்கா, அவள்கிட்ட இருந்தா உங்களுக்கு அடுத்த சாப்டருக்கான ஃபர்ஸ்ட் லெசன் அங்கதான் கிடைக்க போகுது, நீங்க அங்க போய் கத்துக்குங்கோ அப்படிங்க. என்னடா கத்துக்கணும், அதுவும் ஒரு சமைக்கிற மாமிட்ட நம்ம என்ன கத்துக்கணும், அதுவும் நம்ம குரு சொல்லிக் கொடுக்க முடியாது, அவர் என்ன சொல்லிக் கொடுக்க போறா அப்படின்னு அவள்லாம். இருந்தாலும் குரு சொல்லிருக்காளே அப்படின்னு பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த சமைக்காரி வீட்டுக்கு போய் உட்கார்றாளாம், பாக்குறாளாம். அந்த சமையக்காரி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாம் போடுறாளாம். சாப்பாடு போட்ட அப்புறம் சாப்பாடெல்லாம் பண்ணிட்டு அது நல்ல பாத்திரம் எல்லாம் நல்லா கிளீன் ஆக்கிட்டு வைக்கிறாளாம். அடுத்த நாள் காத்தால எழுந்திருந்த உடனே திருப்பியும் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் முதல்ல கிளீன் பண்றாளாம், சமைக்கிறாளாம், சாப்பாடு குட்டுறாளாம். சாப்பாடுலாம் முடிச்ச அப்புறமா சாயங்காலம் திருப்பியும் சமைக்கணும். அந்த சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி உள்ள வச்சிடறாளாம். சாயங்காலம் திருப்பி சமைக்கணும், திருப்பி அந்த பாத்திரங்கள்லாம் வெளியில எடுத்து அது எல்லாத்தையும் திருப்பி கிளீன் பண்ணி திருப்பி சமைக்கிறாளாம். ராத்திரி சாப்பாடு ஆனப்புறம் அதை கழுவிட்டு படுத்துக்கிறாளாம். காலம் எழுந்துட்டு திருப்பியும் பாத்திரங்கள்லாம் கிளீன் பண்ணி திருப்பியும் சமையல் போடுறாளாம். இந்த வாழை இதை பார்த்துட்டே இருக்காளாம் டெய்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸ். 2 நாள் ஆனப்புறம் குரு சொன்னாலாம், உங்களோட ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிடுத்து, நீங்க வாங்கோ அப்படின்னாலாம். வந்தாளாம் வாழலாம். என்ன கத்துண்டேன்னா, கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவ ஏதோ சமைக்கிறா, அதை நான் பார்த்துட்டு இருந்தோம். வெறும் பார்த்துன்னு தான் இருந்தேளா, ஒன்னும் உங்களுக்கு ஸ்பெஷலா ஒன்னும் தோணலையா? ஸ்பெஷலா ஒண்ணுதான் தோணித்து. அந்த மாமி வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியும் பாத்திரத்தை கழுவுறா, சமைச்சு முடிச்ச அப்புறமும் பாத்திரத்தை கழுவிடுறா, திருப்பி சமைக்கிறதுக்கு முன்னாடி திருப்பியும் கழுவுறா. அது என்னன்னு எங்களுக்கு புரியல. கழுவி வச்சுட்டாலும் இப்ப சமைக்கிறதுக்கு அதை எடுத்துக்கலாமே, அதை எதுக்கு திருப்பி கழுவுறா, அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னா. அதுக்கு அந்த குரு சொல்லலாம், இதுதான் எனக்கு உங்களுக்கு பார்க்கணும்னு இருந்தது. அதாவது எப்பொழுதும் நம்ம வந்து வெளி உலகத்தோட நம்மளோட கான்டாக்ட் இருக்கிறதுனால
இந்த மண் எப்பொழுதுமே இந்த பாத்திரம் மேல விழுந்துட்டு தான் இருக்கும். சோ அதுலேருந்து நல்ல சாப்பாடு வரணும்னா அது கழுவிண்டே தான் இருக்கணும். அந்த மாதிரிதான் இந்த சத்சங்கம்ங்கிறதும். எவ்வளவுக்கெவ்வளவு நம்ம சத்சங்கத்துல இருந்து வெளியில போனோம்னு நம்மளோட உலகத்துல தான் இருக்க போறோம். இந்த அழுக்கு நம்மளோட மனசுல வந்துட்டு தான் இருக்க போறது. அந்த மனசை கழுவிண்டே இருக்கணும்னா சத்சங்கத்துல வந்துட்டே இருக்கணும். இந்த சத்சங்கத்தோட வந்துட்டே இருந்தானா நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிಶ್ಚல தத்துவம், நிಶ್ಚலமா இருக்கிறது. அதாவது ஒரு மாறாத தத்துவம். மாறாத தத்துவம்னா என்ன? எது மாறாது? நிஜம் ஒன்றுதான் மாறாது, பாக்கெல்லாம் மாறிட்டு இருக்கும். நிஜம் ஒன்றுதான் மாறாது. அந்த நிஜம் எது? மாறாத நிஜம் எது? பிரம்மன். அந்த மாறாத பிரம்மன் இந்த ஜென்மத்திலேயே கிடைக்கணும். இந்த நிശ്ചல தத்துவத்திலேருந்து என்ன கிடைக்கும்னா ஜீவன் முக்தி. உயிரோட இருக்கிறச்சியே முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். சோ ஆச்சாரியர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கார்? எப்படி இந்த வாழ்விலேயே ஜீவன் முக்தி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு. இத நான் படிச்சுட்டு இருக்கிறச்ச ரமண மகர்ஷியோட, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், உள்ளது 40 அப்படின்னு எழுதியிருக்க. அதுக்கு அனெக்ஸா அனுபந்தம் எழுதியிருக்க. அந்த அனுபந்தத்துல படிச்சுட்டு இருந்தேன். முதல் வெண்பா அதுவும் இதேதான் சொல்றது. சத்திணக் கத்தினார் சார்பகலும் சார்பகலச் சித்தத்தின் சார்பு சிதையுமே சித்தச்சார் பற்றாரலை விலதி விலத்திலற்றார் சீவன் முக்தி பெற்றார் அவனிக்கம் பேண் அப்படின்னு இருக்க. முதல் வெண்பா அப்படின்னா மகாத்மாக்களின் சங்கத்துல இருந்தன்னா இந்த பற்றுகள் எல்லாம் நீங்கிவிடும். இந்த பற்றுகள் போனா மனதின் மாய மோகங்கள் எல்லாம் அழிந்துவிடும். அதனால இந்த சாட்சாத்காரம் பெற்ற சித்தர்களோட, சாதுகளோட, இந்த ஜீவன் முக்தி அடைஞ்ச சாதுகளோட பழகணும் அப்படின்னு முதல் வெண்பா. மூன்றாவது வெண்பாவும் சொல்லிடுறேன். சாதுக்களாவார் சகவாச நன்னினா லேதுக்கா மின்யம மெல்லாமு மேதக்க தண்டென்றன் மாறுதன் தான் வீசவே விசிறி கொண்டென்ன காரியனீ கூறு. சாதுக்களாகிய சத்புருஷர்களின் சத்சங்கம் இருந்ததுன்னா இந்த நியமங்களை எல்லாம் எதுக்கு அனுஷ்டிக்கணும்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றதுன்னா, இந்த நல்ல காற்று மாறுதன் தான் வீசவே, நல்ல காற்று வீசின்னு இருக்கிறச்ச விசிறி கொண்டேன். எதுக்கு விசி தேவைப்படுறது அப்படின்னு ரமணர் மகர்ஷி ரொம்ப அழகா. சோ இந்த விஷயத்துல எல்லாருமே ஒன்று மொத்தமா பகவத்கீதையை எடுத்தாலும் பாருங்கோ, பஜகோவிந்தம் பாருங்கோ, ரமண மகர்ஷியோட வெண்பாக்களை பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் இது ரொம்ப கிளியரா எழுதியிருக்கு. என்னன்னா சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிശ്ചல தத்துவம் நிശ്ചல தத்துவே ஜீவன் முக்தி. சாரி, இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் லாங்கா எடுத்து நிறைய ஸ்டோரிஸ் இருந்தது. ஸ்டோரி சொல்லி டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். பார்த்துக்கலாம் எவ்வளவு பேர் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னா. இன்னைக்கு டெஃபினட்டா பாதி பேர் தான். சுஜாதாஜி 12 பேருக்கு இன்னைக்கு சான்ஸ் கொடுங்க. சார் நான் இதை கொஞ்சம் பார்க்காம சொல்லிட்டுமா மீனிங்கோட? சொல்லுங்க. இதை வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். பின்னாடில இருந்தே ஆரம்பிக்கலாம்.
सत्सङ्गद्वे निस्सङ्गद्वन् निस्सङ्गद्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलदद्वन् निश्चलतत्वन् निश्चलतद्वे जीवन्मुक्तिः சத்சங்கத்தினால் பற்றின்மையும் பற்றின்மையால் குழப்பமின்மையும் குழப்பமின்மையால் மாறாத நிஜம் அதாவது பிரம்மனையும் அடைய முடியும். அதனால் இந்த வாழ்வில் முக்தி கிடைக்கும். Beautiful. Very nice. தேங்க்யூ சார். வாசவிஜி. जय श्री कृष्ण. Jai Shri Krishna ji. सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः. Beautiful. जय श्री कृष्ण सर. Very nice. करेक्टा सुना ना? Tamil lesson. थैंक यू Tamil सर. lesson. Jai Shri Krishna. विश्वनाथ जी. जय श्री कृष्ण. Jai Shri Krishna ji. सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन मुक्तिः. Beautiful ji. Fantastic. Tamil lesson. Thanks. Jai Shri Krishna. श्री जी. सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः. Beautiful. Very nice. Thank you, sir. Jai Shri Krishna. आमला जी. जय श्री कृष्ण जी. Jai Shri Krishna ji. सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः. Beautiful ji. थैंक यू जी. वाशिनी जी. नंदाने माँ. हाँ. ओके. सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः. Beautiful ji. Very nice. जय श्री कृष्ण. Jai Shri प्रिया Krishna. जी. जय श्री कृष्ण. सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः. Beautiful ji. जय श्री कृष्ण. Very nice. Jai Shri Krishna. भवानी जी. जय श्री कृष्ण जी. Krishna ji. सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः. Beautiful ji. Very nice. Jai Shri Krishna. मैथिली जी. सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः. Beautiful. Very nice. कविता जी. जय श्री कृष्ण सर. Jai Shri Krishna. सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः. Beautiful ji. Wonderful. थैंक यू. लता जी. सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे
निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्त्वं निश्चलतत्त्वे जीवन्मुक्तिः Beautiful. थैंक यू सर Balaji, जय श्री कृष्ण Jai Shri Krishna. सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्त्वं निश्चलतत्त्वे जीवन्मुक्तिः Beautiful. So 12 people right there, Sujataji. So இந்த கிளாஸ் இங்கே முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு இது விஷயம் தான் சொல்லணும். யாருக்காவது இந்த ஸ்டார்டிங்ல ரிவிஷன் சொல்றதுக்கு ஆசையா இருந்ததுன்னா, அதாவது இது வரைக்கும் நம்ம 3 பேர்